எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஹவ் டு மோட்டிவேட் மை செல்ஃப். அதாவது எப்படி தன்னைத்தானே ஊக்குவிப்பது. இது ஒரு முக்கியமான விஷயங்க. மோட்டிவேஷன் அப்படின்றது நமக்கு எல்லா வயதினருக்கும் எல்லா ஸ்டேஜ்லையுமே தேவைப்படுது. இதில் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அலாரம் வச்சு ஏஞ்சாலும் சரி, நார்மலாக ஏஞ்சாலும் சரி, கண்ணும் திறக்கும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்கி ஏஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா மனசே வராது. இன்னைக்கு ஏஞ்சிக்கணுமா, டைமுக்கு செய்யணுமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே ரெடியாக பக்காவாக போட்டு வச்சிருப்போம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உடம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு சப்போர்ட்டே பண்ணாது. இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்குதா? இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னா இது பெரிய விஷயம், ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்கு நமக்கு அப்படின்லாம் நினைச்சுக்க தேவையில்லைங்க. ஒரு தப்பான விஷயமே இல்லை. இதுக்கு தேவை கொஞ்சோண்டு மோட்டிவேஷன் தான். இந்த மோட்டிவேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். எப்படி தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன சில விதமான டிப்ஸ்லாம் என்னென்ன, அந்த டிப்ஸால் நமக்கு பவர்ஃபுல்லாக நம்ம லைஃப்பில் எப்படி மாற்றம் வரப்போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தன்னைத்தானே ஊக்குவிப்பது, அதாவது ஹவ் டு மோட்டிவேட் மை செல்ஃப். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்துக்கும் ஒரு செல்ஃப் க்ரோத்துக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமில் செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாததாலேயே ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ண முடியாமல், டார்கெட்டை ரீச் பண்ண முடியாமல், கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது டயர்டாகி நின்று போயிடுறாங்க. இந்த மோட்டிவேஷன்னா என்ன, எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான உண்மையே மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு விதமான ஃபீலிங்ஸ்லாம் இல்லைங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறோம் அது ஒரு மாதிரியான ஃபீலிங், அது இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும், இல்லாட்டினா மோட்டிவேஷன் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையில் அப்படிலாம் இல்லை. மோட்டிவேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம மசில்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். எப்போ நம்ம மசிலுக்கு ஒரு கரெக்டான ஒரு எக்ஸசைஸ் பண்ண இருக்க அது ஸ்ட்ராங் ஆகிட்டே வருதோ, அதே மாதிரி நம்மளோட டேலண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ண நல்லா வந்துட்டு கரெக்டான பாத்தில் ஈஸியான விதத்தில் நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு போகும். இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆகலைனாலும் பட் அப்படியே இருக்கும் நம்மளோட மசில்ஸ், ஆனால் வீக் ஆகிடும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்வளோ பிளான் எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் மோட்டிவேஷன்ஸ், அதுவும் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னா உங்களோட டேலண்ட் வந்து ரொம்ப வீக் ஆகிடுங்க. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே வீக் ஆகிட்டு எந்த விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாது. இல்லாட்டினா ரொம்ப டைம் எடுத்துக்கும் அச்சீவ் பண்ணுறதுக்கு. சின்ன சின்ன விஷயமும் ரொம்ப கஷ்டமாக பூதகரமாக தெரியும். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் தான் மெயின் ரீசன். வாழ்க்கையில் நம்மளோட டேலண்ட்டை கரெக்டான டைம்ல வெளிக்கொண்டு வர்றதுக்கே இதுதான் முக்கியமான காரணம். சரி, பார்க்கலாம் நம்மளோட மோட்டிவேஷன் எங்க போகுது. ஏன் நமக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைம்லலாம் நல்ல மோட்டிவேட் பண்ற மாதிரி பயங்கர ஆக்டிவா இருந்தேங்க. நான் ஒரு 18-20 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலையும் ஃபாஸ்ட்டாக செய்வேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 35 வயசு தான் ஆகுது. அதுக்கட்டுமே எனக்கு எல்லாமே வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி ஏன் தோணுது. சின்ன சின்ன விஷயத்த கூட என்னால் ஏன் செய்ய முடியல, லைஃப் வந்து போரிங்காக இருக்கிற மாதிரி ஏன் இப்படிலாம் ஃபீலிங் வருது, என்னோட டேலண்ட்லாம் எங்கே போச்சு, நான் காலேஜில் இவ்வளோ நல்ல மார்க் எடுத்தும் நல்ல டேலண்டட் ஸ்டூடெண்ட்னு பேர் வாங்கியும் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இந்த நினைப்பெல்லாம் வருதுனாவே இது எல்லாமே நமக்கு மோட்டிவேஷன் இல்லாததால வரக்கூடிய நினைவுகள். நீங்க மோட்டிவேஷன் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரணமே ஓவர் திங்கிங்க. இந்த ஓவர் திங்கிங்கிறது தான் மெயினான எதிரி மோட்டிவேஷனுக்கு. சும்மா இந்த மாதிரியே வந்துட்டு பழச நினச்சி யோசிச்சுட்டே இருக்கிறது, எனக்கு முன்னாடி நான் நல்ல டேலண்டாக இருந்தேன் இப்போ தான் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இல்லை, இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கை பேஸ் பண்ணிக்கிட்டு இதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு சம்மந்தப்படுத்தி பேசுறது, இல்லாட்டினா ஓவராக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறது. இது எல்லாமே நமக்கு முதல் எதிரிங்க. மோட்டிவேஷனோட முக்கியமான எதிரியே ஓவர் திங்கிங். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ரொம்ப டேலண்டடாக தான் இருப்பாங்க, நல்ல அழகாக பிளானிங்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் தனக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1000 முறை வந்து ஒரு கொஷினை கேட்டுப்பாங்க. என்னால் இது முடியுமா, என்னால் செய்ய முடியுமா, எனக்கு வந்து ரொம்ப சக்ஸஸாக இதை கொண்டு வர முடியுமா, இது சப்போஸ் நான் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை எனக்கு மற்றவங்க மாதிரி வந்துட்டு அந்த அளவு எக்ஸ்பிரஸ் ஆகலைன்னா என்ன செய்யறது, நான் தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓவராக திங்க் பண்ணி 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 அவங்க
தாட்ஸை அவங்களே ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுறதை நிறுத்தணும். ரெண்டாவது பர்ஃபெக்ஷனிசம். அதாவது எந்த விஷயத்தை எடுத்தாலும் அழகாக பண்ணணும், நீட்னஸாக பண்ணணும், ஒரு இடத்துல கூட யாருமே குறை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்றது நமக்கு தேவைதான். சில விஷயம்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சாதான் அதை வந்து கொஞ்சமாவது நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். சில டைம் இது தேவைதான். ஆனால் எப்பயுமே எனக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், டைமுக்கு செய்யணும், நான் எல்லாம் என் கூட வேலை செய்கிறவங்களும் பர்ஃபெக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் எப்பயுமே 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க, சாட்டிஸ்ஃபையும் ஆக முடியாது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வரும், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் வரும். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற வேலை செய்கிறவங்களையும் இல்லை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் பர்ஃபெக்ஷனிசமை எப்பயுமே தேடிட்டு இருக்காதீங்க. மூணாவது விஷயம் கம்பேர் பண்ணுறதுங்க. எப்போ நீங்கள் உங்களோட விஷயத்த மற்றவங்களோட சேர்த்து 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 கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களோ அப்பயே உங்களை மோட்டிவேஷனோட லெவல் 0 லெவல் போயிடுங்க. நம்மளை நாமே தான் வந்து பார்த்து கம்பேர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வயசுல நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 19 வயசுல எப்படி இருந்தேன், 18 வயசுல எப்படி இருந்தேன்னு உங்களோட ப்ரீவியஸ் லெவல் க்ரோத்தை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு 20 வயசுல ஒருத்தவங்க இருக்கீங்க அப்படின்னா 20 வயசுல இருக்கிற இன்னொருத்தியோட கம்பேர் பண்றதோ இல்லை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றதோ இப்படி பண்ணீங்கன்னா அவங்க என்னென்ன பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்ததுன்னு தெரியாம ஒரு சைடை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுங்க. ஸோ கண்டிப்பா கம்பேரிசன் பண்ணாதீங்க. முக்கியமா ஃபுல் விஷயத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நாலாவது விஷயம், ஒரு விஷயத்த நான் நல்லா வந்துட்டு அச்சீவ் பண்ணணும், நான் இவ்வளோ டேலண்டட் அப்படிலாம் நீங்கள் பிளான் போட்டுட்டு கடைசியில் ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியாமல் போகுதுன்னா மோட்டிவேஷன் மட்டும் குறையிறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு கிளியரான தெளிவான கோலே இல்லாமல் இருக்கிறது கூட மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா முதல்ல தெளிவாக எந்த டைரக்ஷனை நோக்கி போகிறீங்கன்றது தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஜிபிஎஸ் இல்லைன்னா எப்படி டைரக்ஷனை நோக்கி நம்ம சரியாக போக முடியாதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையோட பகுதியும். ஒரு +1 படிக்கிற பசங்களையோ இல்லை ஒரு +2 படிக்கிற பசங்கள்ட்டையோ காலேஜ் நெருங்க போகிறாங்க நேரத்தில் கூட நீங்கள் போயிட்டு உங்களோட லைஃப்பில் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் என்ன படிக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா 75% பசங்க சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு தெரியல, எங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கணும், இல்லை எங்க மாமா வந்து இந்த வேலையில இருக்காங்க, அவங்க இதை படிக்க சொல்றாங்க, ஸோ அதை படிச்சா எனக்கு சீக்கிரம் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், இல்லை நல்ல சம்பளத்துல எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு வேற யாரையாவது இப்படி ரெஃபர் பண்றாங்க. உண்மையிலேயே தனக்கு என்ன பிடிக்கும், தனக்கு என்ன திறமை இருக்கு, அதை நம்ம எப்படி வெளியில கொண்டு வரணும், அதுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அறிவு ஒரு 20% பிள்ளைகளுக்கு கூட இப்ப இருக்கிற இடத்துல இல்லைங்க. ஒரு கிளியர் கோலே இல்லை. வாழ்க்கையில எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு படிப்பு இல்லை. 18 வயசு ஆயிடுச்சுனாவே வாழ்க்கையில ஓட்டு உரிமை கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேரத்துல 18 வயசுக்கு உரிய மெச்சூரிட்டி குழந்தைகளுக்கு வளர்ந்துருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 இல்லை 80% நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குழந்தைகளுக்கு அந்த அளவு மெச்சூரிட்டி இல்லைங்க. 18 வயசுலயும் டிசிஷன் எடுக்க முடியாம தயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிளியர் கோல் செட் பண்ற இந்த பழக்கத்தை நம்ம முதல்ல உருவாக்கணும். அப்போ உருவாக்குனாதான் அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றத பண்ண முடியுங்க. கிளியர் கோலே இல்லைன்னா எப்படி மோட்டிவேட் பண்ணிக்க முடியும், அதுவும் செல்ஃபா எப்படி பண்ண முடியும்? அதனாலதான் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா 4 விதமான இந்த எதிரிகளை முதல்ல எடுத்துருந்தாங்க. 1 ஓவர் திங்கிங் பண்றது, 2வது பர்ஃபெக்ஷனிசம் தேடுறது, 3வது கம்பேரிசன் பண்றது, 4வது கிளியர் கோல் இல்லாம இருக்கிறது. இந்த 4 விஷயத்தையும் நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆல்வேஸ் நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு லைன்ல வந்த மாதிரி தான் கணக்கு. சரி, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். என்னென்ன பிரச்சனை தான் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு 5 டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். இது பர்சனலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்குள்ளே இருக்கிற க்ரோத்தை ஈஸியாகவே நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும். முதல் டிப்,
ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் ரூல் அப்படின்னு செட் பண்ணுங்க. புதுசா ஒரு வேலை ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு செய்யறதுக்கு 2 நிமிஷம் நான் இந்த வேலையை இன்னைக்கு செய்ய போறேன் அப்படின்னு உங்க பிரெயினுக்கு நீங்களே சொல்லி ட்ரைன் அப் பண்ணுங்க. 2 நிமிஷம் ஒரே இடத்துல உட்கார சொன்னோம்னா இப்ப இருக்கிற பசங்கள்ல மொபைல் இல்லாம இருக்க முடியலங்க. அந்த அளவு அந்த 2 நிமிஷத்தை கூட அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால உங்க பிரெயினை பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வர விஷயம் உங்க கையில தான் இருக்கு. 30 வயசு வரைக்குமோ 35 வயசு வரைக்குமோ குழந்தைகளுக்காகவும் வீட்டுக்காரருக்காகவும் காலையில ஏஞ்சி ஓடி 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 வேலை செஞ்சுட்டே வந்துட்டீங்க. உங்களோட சந்தோஷத்தை என்னன்னு தெரிஞ்சுக்காமயே இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்துட்டீங்கனாலும் இனிமே உட்கார்ந்துட்டு நீங்க பிளான் போடலாம். 2 நிமிஷம் ரூல் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த 2 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அது என்ன மாதிரி பிளான் பண்ண போறீங்க அப்படின்னு 2 நிமிஷம் உங்க பிரெயின் கிட்ட நீங்க சொல்லிட்டு ஒரு பிளானிங் போட ஆரம்பிங்க. முதல் நாள் நீங்க 2 நிமிஷம் சொல்லும் போது உங்க பிரெயின் கொஞ்சம் அடம்பிடிக்க தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் சும்மா இருக்கும், 3வது நிமிஷம் அடம்பிடிக்க ஆரம்பிக்கும். இதே நீங்க ரிப்பீட்டடா டெய்லி 2 நிமிஷம்னு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரெயின் நீங்க சொல்றத ஆட்டோமேட்டிக்காவே கேட்க ஆரம்பிக்கும். 2வது வாய். இந்த வாய் ஏன் ஏன் எனக்கு மட்டும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை வைங்க. ஒரு விஷயம் நீங்க ஒரு டார்கெட் செஞ்சு செய்ய போறீங்கன்னு வச்சுங்களேன். ஏன் என்னால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இல்ல ஏன் எனக்கு மட்டும் தடுமாற்றங்கள் வருது, என்னால மட்டும் ஏன் அச்சீவ் பண்ண முடியல, இல்லாட்டினா நான் ஏன் இதை செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்னு ஏன் அப்படின்ற கொஸ்டினை உங்களுக்குள்ளேயே வைங்க. நீங்க ஏன்னு சொல்லும் போதே அது உள்ள உங்களை சுத்தி இருக்கிற சினாரியோ எல்லாமே அடக்கமாயிடுங்க. ஃபேமிலிக்காகவா இல்ல உங்களோட கனவுகளுக்காகவா, எந்த ரீசனுக்காக நீங்க இந்த ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்க போறீங்க. ஈவன் ஒரு புது விதமான ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டை டெக்கரேட் பண்ணி நீங்க வைக்கிறதா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது அதெல்லாமே சேலஞ்சிங்கான விஷயமா தான் நமக்கு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல நான் ஏன் டெக்கரேட் பண்ணணும், எதுக்கு சேஞ்ச் பண்ணணும், என்னோட கர்டைன்ஸ்லாம் நான் ஏன் மாத்தணும் அப்படின்றத ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஏன் மாத்தணும், எதுக்காக மாத்தணும் அப்படின்னு ரீசனை எழுதுங்க. இப்படி ஒரு ஒரு விஷயமும் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணீங்கன்னாவே அந்த டாபிக் நீங்க செய்ய போறீங்களா இல்ல டிராப் பண்ண போறீங்களான்னு கிளியரியே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. இப்படிதான் நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். 3வது விஷயம், மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னாவே 3வது விஷயம் உங்க என்விரான்மெண்ட்டை மாத்தணுங்க. ஒரே இடத்துல இருந்துட்டு ஒரே மாதிரி சர்க்குலருக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கிறவங்க நான் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டா மாறணும், எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க பேச்சு வழக்குல சொல்றத எஃபெக்டா காட்டணும் அப்படின்னா உங்களோட என்விரான்மெண்ட்டை மாத்தணுங்க. ஒரு இடத்த டெடிகேட்டடா நீங்க வைக்கணும். உங்க வீட்டுல ஒரு பிசினஸ் பத்தி நீங்க யோசிக்க போறீங்களா, டெவலப் பண்ண போறீங்களா, உங்களுக்குன்னு ஒரு டெஸ்க் கிரியேட் பண்ணுங்க. அதுல நீங்க கிளியரா என்ன பண்ண போறீங்க, அங்க உட்கார்ந்தா எனக்கு நல்ல ஐடியா வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த முதல்ல செட் பண்ணுங்க. அந்த நீங்க செட் பண்ணக்கூடிய இடத்துல முக்காவாசி பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப மெஸ்ஸியா நிறைய திங்ஸை கசாமுசான்னு போட்டு வச்சுக்கிட்டு அதுல ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்களோட ஐடியாவை நீங்க வெளியில கொண்டு வர போறீங்கன்னா உங்க மனசு உங்க உடல் எல்லாமே ஒரே ஃபோக்கஸா கொண்டு வரும்போதுதான் உங்களோட ஆற்றல் கரெக்டான விதத்துல வெளிப்படும். ஸோ உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்க கண்டிப்பா மாத்தணுங்க. ஒரு இடத்துல கிச்சனே நீங்க ஆர்கனைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க ஒரு பிளான் போடுறீங்கன்னா எங்க உட்காந்து போட போறீங்கன்னா அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் என்விரான்மெண்ட்டா வைங்க. இந்த ரூம் மெஸ்ஸியா இருந்துச்சுனாவே உங்க மைண்டும் சரி உங்களோட உடம்பும் சரி ஆட்டோமேட்டிக்காவே ட்ரெயின் ஆயிடும், ரொம்ப டயர்டா ஆகிடும். ஸோ உங்களோட நினைப்புகளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை கிளியர் என்விரான்மெண்ட்டா மாத்தி வைங்க. 4வது, சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் நீங்க கொண்டாட மறக்காதீங்க. ஒரு சின்ன வின்னா இருந்தா கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு பிளான் போட்டுட்டீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்த பிளானை ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டீங்க என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்பயே உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு சபாஷ் போட்டுக்கோங்க. ஒண்ணுமே இல்லாத இருந்த இடத்துல
கொஞ்சம் பிளானிங்கை நோக்கி நீங்கள் முன்னேறி வந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அதை விட அடுத்த ஸ்டெப் போயிட்டு உங்கள் வீட்டோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அப்பயும் நீங்கள் பெரிய கோல் பண்ண மாதிரி சபாஷ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டெய்லி வந்துட்டு என்ன வின் பண்ணியிருக்கோம், என்ன மூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன சின்ன விஷயம் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்து வீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ரிவார்ட்ஸ் உங்களுக்குள்ளேயே கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்கள் பிரெயினும் நல்ல டெவலப் ஆகும். அப்ரிசியேஷன் அப்படின்றது பெரிய விஷயமா உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. உங்களோட மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே அது கிரியேட் பண்ணும். 5வது விஷயம் டிசிப்ளினாக இருக்கிறதுங்க. மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் போதாது, அது டிசிப்ளினாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எவ்வளோ நாளுமே ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வேற யாரையோ பார்க்கும்போது நம்ம கூட படித்த இவளே இவ்வளோ பெரிய ஆளாயிட்டா நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கோமே அப்படிலாம் நீங்கள் நினச்சோடனே ஏதோ ஒரு வேகத்தில் அன்னைக்கு செஞ்சே முடிச்சிடணும் அப்படின்னு ஒரே நல்ல உட்காந்து ஒரே நல்ல பிளான்லாம் போட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் அதே சுறுசுறுப்போடு நீங்கள் பண்ணீங்கன்னா மட்டும்தாங்க உங்களோட லெவல் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இன்னைக்கு மட்டும் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மோட்டிவேஷனில் நிறுத்தாது, அதோடைய பாதியிலேயே அது ட்ராப் ஆகிடும். ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் லெவலில் டிசிப்ளினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு எல்லா நாளுமே கொஞ்சம் கொஞ்சம் மூவிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். முதல் நாள் பண்ண மூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். உங்களோட எந்த டார்கெட்டாக இருந்தாலும் சரி ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியுங்க. இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன 5 டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த 5 டிப்ஸில் முதல் டிப் 2 நிமிஷம் ரூலை ஃபாலோ பண்ணணும். 2வது டிப்ஸ் வை அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். 3வது விஷயம் என்விரான்மெண்ட்டை மாற்றணும். 4வது விஷயம் சின்ன சின்ன சந்தோஷத்துக்கும் செலிப்ரேட் பண்ணணும். 5வது விஷயம் டிசிப்ளினோட கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணணும். இந்த 5 விஷயத்த நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் டார்கெட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த டார்கெட்டை ஈஸியாக உங்களுக்கு அச்சீவ் பண்ண முடியும். செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களாலேயே ஈஸியாகவே பண்ண முடியும். யாரும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நான் சொன்ன யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் அதிகமாக ஒர்க் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஓகேவா இருக்கீங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணி கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கீங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்கும் இது தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கும் உதவும். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோவோட, நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோவோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்.